அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இன்று உலகம் முழுவதிலும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒருவரை நேசிக்கிற பொழுது தன்னுடைய முழு இருதயத்தோடு தன்னுடைய அன்பை தனக்கு பிடித்தவர்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்துவதுதான் காதல், அன்பு. இந்த காதலின் அன்பை முழுமையாக சிறப்பாக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் வெளிப்படுத்தினாராம். வேதம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். எனக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய முழு இருதயத்தையோடு கூட என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எனக்காக அவர் சிலுவையிலே தொங்கினாரே. நான் இன்றைக்கு பிழைத்திருப்பது அவராலே மாத்திரமே. அவர் என்னில் அன்பு கூர்ந்தபடியினால், அவர் என்னை காதலித்தபடியினால் நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். அவர் என்னை நேசித்தபடியினால் நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். அவர் என்னை நேசித்தபடியினாலே அவர் எனக்காக தம்மைத்தாமே தம்முடைய முழு அன்பை எனக்காக தியாகம் செய்தாரே. அந்த அன்பை காட்டில் இந்த உலகத்தில் வேறுடைய அன்பு, சிறப்பான ஒரு அன்பு கிடையாது. அப்பேற்பட்ட அன்பை தேவாதி தேவன் எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனை நாம் நேசிப்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தம்மைத்தாமே நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. சிறப்பான அன்பை நீர் வெளிப்படுத்தினீர் எங்களுக்காக. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உமக்கு நன்றி தகப்பனே. தம்மையே ஒப்பு கொடுத்தபடினால் உமக்கு நன்றி. இன்னும் நாங்கள் உம்மை நேசிக்கவும், இன்னும் நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேரவும் எங்களுக்கு கிருபை செய்தீர்கள். அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அப்பா, ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது அத்தனை தேவைகளை நிறைவாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நீ நடத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கோடி நன்றி சுவாமி. என் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் நீ நேசிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீ நேசிக்கிறபடினால் உமக்கு நன்றி, கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அது ஆளுகைக்கு ஒப்புடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த முழுமையான சிறப்பான அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரே, அவர் மீது நாம் காதல் கொள்வோம். God bless you.